பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்புல் ஆலமீனுடைய சிறந்த அடியார்களே, முக அழகு அப்படின்றது எல்லாராலுமே விரும்பப்படக்கூடியது. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தான் கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், பிரியப்படுவா. அதுக்காக தவறான முறையில் நோக்கங்கள் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஜாயிஸ் ஆகாது, அது எந்த பலனையும் தராது. தன்னுடைய முகம் லட்சணமாக இருக்கணும், தன்னுடைய மனைவி தன்னை முழுமையாக விரும்பணும்னு ஒரு ஆண்மகன் நினைக்கிறான். அதே போல் ஒரு பொம்பளை என்ன நினைக்கிறா, தன் கணவன் முழுமையாக தன்னை என்ன செய்யணும், விரும்பணும், ரசிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இது போன்ற எதிர்பார்ப்போடு அழகை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அது அழகான முறையில். அல்லது கல்யாணம் முடிகிற போகுது, தன்னை பெண் பார்க்க வரும்போது தன்னுடைய முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணு நினைக்குது, அது ஜாயிஸ், அது கூடும். அதுபோல் ஒரு ஆண் மகனும் நினைக்கிறான், தன்னை மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, என் முகம் நல்ல ஜொலிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா சமூகத்தின் அரங்கத்தில் யாரும் தன்னை வெறுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு முகபாவம் தனக்கு வரணும்னு சொல்லி ஒருத்தனோ ஒருத்தியோ நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அந்த முக அழகை எதிர்பார்த்து, அந்த முக அழகை வேண்டி, அந்த முக அழகு வருவதற்காக நாம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எதையும் நம்ம செய்ய வேண்டாம். இந்த முக அழகை அழகாக வடிவமைத்து படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இடத்துல தான் கேட்கணும். ஃபி அஹ்ஸனி தக்வீம்னு சொல்லுவான் அல்லாஹு தஆலா. லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதனை நாம் ரொம்ப அழகான சிறந்த ஒரு அழகான வடிவமைப்பில் நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். நம்முடைய பாவங்கள்னால ஒளி போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லாட்டா நம்ம செய்யக்கூடிய சில கவனக்குறைவுனாலையும் முக அழகு போயிடும். சரி, அழகை மேம்படுத்தவும் இருக்கிற அழகை தக்க வைக்கவும் நாம் என்ன செய்யலாம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், படைத்தவனிடத்திலேயே அவன் பெயரை திரும்ப திரும்ப திக்ரு செய்து அதற்குண்டான சிகிச்சையை மேற்கொள்ளும் போது அல்ஹம்துலில்லாஹ் அழகு மேம்படும். அழகுக்காக நாம் சில விஷயங்களை முகத்தில் பூசுறது கொள்வது அதெல்லாம் ஜாயிஸ் தான். முகத்தில் பூசுறதுன்னு சொன்னால் ரசாயன பூச்சுக்கள் நம்ம பூசக்கூடாது. சும்மா இந்த இயற்கையில் அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள், இந்த கடலை மாவு, பைத்த மாவு, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த முல்தானி மெட்டி, இது போன்றவைகளை பூசிக்கொண்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுறார், முகத்துக்காக முக அழகுக்காக மெனக்கிடுறாருன்னு சொன்னால் அதில் தவறு இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கறணும், பி கேர்ஃபுல். எந்த வகையிலையும் இந்த அழகை கொண்டு அல்லாவுக்கு ஆகுமான முறையில் இருந்தால் மட்டும்தான் இது கூடும். இல்லைண்டா அது நேர ஆப்போசிட் நெகட்டிவ் இதாக கொடுத்துடும். அதனால் நல்ல கவனத்தோடு அல்லாவுடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும், கையாளணும். இந்த தஸ்பீஹாத்தை தினசரி ஓதக்கூடிய வளமையை ஏற்படுத்தி கொள்ளுங்க. என்ன தஸ்பீஹு? யா ஹமீது சொல்லுங்க. யா ஹமீது ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்க. யா ஹமீது, புகழுக்குரியவனே அப்படின்னு அர்த்தம். அல்லாவுடைய பேர் 99 அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு இல்லையா, 99 பெயர்களில் ஒரு பிரதானமான பேர் தான் யா ஹமீது. குரான்லையும் வந்திருக்குது. குரான்லையும் நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா ஹமீதும் மஜீதுன்னு தன்னை பற்றியெல்லாம் என்ன செய்வான், ரப்புல் ஆலமீன் சொல்வான். இந்த யா ஹமீது அப்படின்ற திக்ரை தினசரி நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஓதுங்க. ரப்புடைய பேரை சொல்றதுல இத்தனை அத்தனை அப்படின்லாம் இல்லை. அவனுடைய அருளையோ, அவன் அன்பையோ, அவன் நமக்கு தந்த நியாமத்தையோ உட்காந்து ஸ்கேலை வச்செல்லாம் உட்காந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்கேலை வச்சு அளக்கவும் முடியாது, பேனா வச்சு எழுதவும் முடியாது. அப்போ அப்படியே அளப்பெரிய நிலையில் அவன் ரப்புல் ஆலமீன் தந்துக்கிட்டு இருக்கிறான், அளவிட முடியாத அளவுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அளவிடாத முடியாத அளவுக்கு நிறைய ஓதலாம் தான், இருந்தாலும் டெய்லி நீங்கள் தர்த்தீபாக ஓதணுன்றதுக்காக 11 முறை, ரொம்ப அதிகமாலாம் இல்லைங்க, 11 முறை. அந்த 11 முறை யா ஹமீத் யா ஹமீத் யா ஹமீத் உள்ளத்தில் இறைவனே என் தோற்றத்தை பொலிவாக்கு. கருப்பாக இருக்கிறவங்க என்ன செய்யறது, கருப்பாக இருக்கிறவங்க கருப்பு மாறாது சொல்லுவாங்க, அந்த கிரீமை போட்டால் அந்த கிரீமை போட்டால் கருப்பு போய்டுண்டு. அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. அதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு ஜொலிப்பை கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்திலேயே கரைஞ்சு போயிடும். அந்த கருப்பை கூட ரசிக்கும் கருப்பாக மாற்றக்கூடிய வல்லமை திக்ருக்கு உண்டு. ஒரு நல்ல ஒரு பெண் அமையவும், அல்லது எங்கேயாவது ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறாள்,
அந்த குடும்பத்திலிருந்து எப்படியாவது தனக்கு கிடைக்கணும், தன்னை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு 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 சூழ்நிலை வரும்போது இந்த திக்ரை பயன்படுத்துங்க வாலிபர்களே, உங்களை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த திக்ரை உலமாற ஒரு இடத்துல உட்கார்ந்து, யா அல்லாஹ் என் முகத்துக்கு பொலிவை கொடு நாயனே, என் முகத்தில் அழகக்கூடு இறைவா, என் உடலமைப்பில் ஒரு அழகக்கூடு இறைவான்னு சொல்லிட்டு யா ஹமீத் யா ஹமீத் அப்படின்னு சொல்லி 11 முறை ஓதுங்க. ஓதி முடிச்சிட்டீங்களா, அப்படியே அந்த உள்ளங்கையில் என்ன செய்யுங்க, ஊதுங்க. ஊதி முகம் முழுக்க அப்படியே தடவும். முகம் முழுக்க அப்படியே தடவி உடலமைப்பிலையும் தடணும். இந்த முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி இந்த மாதிரிலாம் வருதா இல்லையா, இந்த மாதிரி கரும்புள்ளி இது போன்றவைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த திக்கரை தொடர்படியாக மருந்தும் பயன்படுத்தணும். அது சொல்லுவாங்க இல்லையா, பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணுன்ற மாதிரி மருந்து பயன்படுத்தணும். படுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த திக்கரையை நீங்கள் தொடர்ந்தால் போல செய்யும்போது ஒரு சாதாரணமான மருந்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரப்புனுடைய திருநாமம் கலக்கும் போது ஷிஃபா வைக்கிடுவான். ஒரு வேப்பிலையை தடவுறான் ஒருத்தன், வேப்பிலை எங்கேயும் கிடைக்கும், அதை ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், அந்த பிம்பிள்ஸுக்கோ அல்லது முக அழகுக்காகவோ ஒருத்தன் தடவிக்கிட்டு கிடக்கிறான். அதோடு சேர்த்து இந்த திக்கரையும் சேர்த்து ஓதிட்டாண்டா அந்த வேப்பிலையும் பெரும் ஷிஃபாவை தருமே. ரப்புடைய பேருக்கு முன்னாடி ரப்புடைய பேர் கலந்தா ஷிஃபாவை கொடுத்துடும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முக வசீகரமற்றவனாக இருக்கிறனே, என்னை யாருக்கு பிடிக்கும், உன் பொண்டாட்டிக்கு ஒன்றை பிடிச்சா போதும், உன் புருஷனுக்கு ஒன்றை பிடிச்சா போதும், அவன் உன் காதலில் விழுந்துட்டா போதும், நீ அவன் காதலில் விழுந்துட்டா போதும். அதை விட்டுட்டு ஜாயிஸ் இல்லாத அனுமதிக்கப்படாதவைகளில் என்னை வந்து எல்லாரும் பார்க்கணும், பெண்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை பயன்படுத்தணும்னா எந்த பிரயோஜனத்தையும் தராது. ஏன்னா ஹராமான விஷயங்களுக்கு எந்த திக்ரும் எந்த வஜீஃபாவும் எந்த துணை செய்யாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த ஒரு அடிப்படையில் மனம் தளராதீங்க. நான் அழகு அப்படின்றத முதல்ல கான்ஃபிடென்ஸாக கொண்டு வாங்க. நான் அழகு அப்படின்றத கொண்டு வாங்க. தன்னம்பிக்கை தான், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் மிக முக்கியமான ஒன்று. நான் அழகுன்னா அழகு தான், அது திமிர்த்தனம் இல்லை. நான் அழகுன்ற அந்த ஒரு இதோட கெத்தோட போயிட்டே இருக்கணும். கெத்துன்னு சொன்னால் பெருமை இல்லை, நான் அழகாக இருக்கேன், என் ரப்பு என்ன அழகாக தான் வச்சிருக்கிறான் அப்படின்ற அந்த கெத்து வரணும். அதை விட்டுட்டு நான்றது அகம்பாவம் வரக்கூடாது. கொஞ்சம் அழகு குறைஞ்சவங்களை வந்துக்கிட்டு தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, சீன்றதோ அவங்கள ஏளனமாக பார்க்குறதோ கூடாது. அது முற்றிலும் ஹாராம். அந்த ஒரு அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு துணை செய்வான். எல்லாரையுமே பேரழகனாக பேரழகியாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இதுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த நன்மையான காரியங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.